அதுதான். இல்ல வாணி, அந்த நான் நிக்கிறேன் அங்கத்தே என்ன இது அப்படி மாற்றத்துல இருக்கு. மாற்றம் இதண்டே இல்ல போல எனக்கு. இல்லாட்டி ஏண்டா போல இல்ல எழும்பி நான் குளிச்சு தான் 9 மணிக்கு பிறகு நான் இல்லாட்டி ஏண்டா போல போடுறேன். 10 மணிக்கு வந்து சொல்லியிருக்கிறீங்க இப்போ 4 மணி வாடி போகணுன்னு. பரவாயில்ல, அது நித்திர நல்ல தானே. எதுவுமே வேலைகள் இல்லாட்டா இல்ல அதோட வீட்டில் இருந்து. எனக்கு வாணிமோகன் கொஞ்சம் இந்த ஒரு சளி ஒன்றும் இல்ல. ஆனால் தொண்டை அடைச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இதுல அப்படி செய்யணும், இல்லாட்டி ஒரு அந்தரம் மாதிரி. அப்ப அதால சரியான குழப்பம். அப்ப 2 கிழமையா இருக்கு, பார்த்துட்டு அடிக்க வேணும் சர்ஜரிக்கு பாப்போம். அவை வந்து 2 கிழமைக்கு பிறகுதான் அவ மருந்து தருவினா, ஆன்டிபயோட்டிக். இஞ்சியை தட்டி தேனோட சாப்பிடட்டாம், சளிக்கு நல்லம்மா. சளி இல்ல வாணிமோகன் எனக்கு, சும்மா ஒரு ட்ரை காஃப் மாதிரி. இல்லை, அது அந்த சளி தான் போய் உள்ள நின்று எங்களை கஷ்டப்படுத்துறது. அப்புறம் தான் வழியில வரும். அப்புறம் அதான் வரும். இல்லாட்டி அந்த நேரம் காரி துப்போணும், இல்லாட்டி சீரணும். உண்மை அதில் என்ன செய்தோம்னா குறையும். நாங்கள் என்ன செய்யறோம் திரும்ப திரும்ப நான் சீர்ணம் ஒன்றும் வருது இல்லையே எனக்கான, மூக்குல புண்ணும் வந்துட்டு. அப்போ ஸ்டீம் பண்ணும். கட்டிப்பட்டு இருக்கும், அது கட்டிப்பட்டு இருக்கும், கட்டியா இருக்கும். இந்த மூக்குல பெரிய பரு ஒரு விலங்கு ஸ்டீம் பண்ணுங்க. பாமேதம் போட்டு அப்படி தேயிலை சாயம், தேயிலை சாயத்தோட தேயிலை சாயம் மஞ்சளும் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தேசிக்காய் காயோ பழமோ ஏதோ ஒன்றை போட்டு ஆவி பிடிக்கும். இல்ல தேசிக்காய் பழத்தை எப்படி போடுறோம், புளிஞ்சு விடுறதா இல்ல? இல்லை, சும்மா ஒரு சின்ன ஒரு துண்டை அப்படியே வெட்டி போடுங்க. அப்படியா? சரியா, நான் சரி. அவிச்சு போட்டு சும்மா ஹாட் வாட்டரில் ஊற்றாம அவிச்சு போட்டு அந்த ஆவியில் என்னத்த தேசிக்காய அவிக்கணுமா? தேசிக்காயில் எல்லாத்தையும் தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க பண்ணால் தேசிக்காய் அந்த மற்ற எல்லாம் தண்டை வல்லாவியும் அதை வடிவம் மூடி போட்டு ஸ்டீம் பண்ணுங்க. அப்படித்தான் செய்யறது. சிலர் வந்து கெட்டில் தண்ணி ஊற்றுறது, அது ஆவி நிற்காதுல்ல, மற்ற இதெல்லாம் ஆவியா மூச்சு கூட விட இல்லாமல் அந்த பரு அந்த 2 பேரும் அந்த மூக்கை தண்டி ஒரு பரு இடது பக்கத்துல அப்படி பெருசா நிக்குது, ஓட்டே மூடிடும் போல எனக்கு. ஏன் பரு அப்படி வந்தது? அதான் இந்த மூக்க நடுவெல்லும் துடைச்சு வரவும் இல்லை, அப்படியே அதோடு செய்ய வேண்டாம். சும்மா சைட்டால் ஒரு கொஞ்சம் இதை போட்டுட்டு கூடுதலாக இந்த விக்ஸோ அந்த விக்ஸ் பரவாயில்ல, அந்த இது இருக்கு தண்ணி விண்டோ அமிர்தாஞ்சனம் டூ ஸ்ட்ராங் என்னது. மூக்குக்கு போடுற இல்ல வாணிமோ, தலையடிச்சா அந்த நெத்திக்கு மட்டும்தான் தேய்ப்பேன். நல்லா தேய்க்க கூடாது, தேய்த்தா அந்த உடனே எரிஞ்சு போகும், மேலால பூசும் கடுமையான பாம். இந்த இது இடிச்சு போடும் தூளை. தேய்க்கப்படாது, அப்படியும் தைலம் இருக்கு வாணி, தேய்க்காம போடணும். நல்லா தேய்ச்சும் போடுற தைலங்களும் இருக்கு, தேய்ச்சி போடுற சில இந்த ஃபார்ம் இந்த இதுதான் விக்ஸ் எல்லாம் தேய்க்கலாம். அது ஒரு இந்த தன்மை ஜெலித்தன்மை தானே, அது கொஞ்சம் லைட். என்ன அமிர்தாஞ்சனத்தை விட அமிர்தாஞ்சனம் ஸ்ட்ராங் ஆன சரியான வேலு ஸ்ட்ராங். நான் தமிழ் கடையில வேண்டி வச்சுக்கிறேன். நான் ஒரு விக்ஸ் தான் விக்ஸும் வச்சுக்கிறேன், அந்த ப்ளூ கலர்ல. ஒரு 5-6 வருஷத்து முதல் ஒரு பீமேல இந்த ஒரு குடும்பம் வந்து வாணி வீட்டை அவள் ஒரே தலைவடின்னு சொல்லி கொண்டு வந்தா. இரவு தங்கினவ எங்களோட வீட்டை அங்கே இருக்கையில். அப்போ நான் இந்த பாமை கொடுத்தேன் பூசை சொல்லி. அது கொடுத்துட்டு நான் போயிட்டு நான் படவிடன்னு எடுத்து படவிடன்னு இப்படி எல்லாம் அமத்தி பூசி போட்டான். அப்படியே தோல் எடுபட்டுட்டது என்ன. நான் ஐஸ் இது வச்சு அதுலயும் இருக்கு விஷயம் என்ன, அதுல இருக்கு வாணியோ. தோல் எடுபட்டால் திரும்பவும் அதையே பூசினால் அது எரிச்சு கொண்டு இருக்கமே எரியும். ஐஸ் வச்சு அது ஐஸ் போட்டு அதை எல்லாம் பண்ணிவிட்டேன். என்ன செய்கிறது தெரியாது, நாங்க மாறித்தான் செய்கிறது இல்ல. வரதராஜன் குடும்பம் அவியல் அந்த முந்தி இதுல இருந்தவர் வந்து வீட்டு அவன் வைஃப் அவர் சித்திட்டார் தானே. இப்ப அவன் வைஃபுக்கு நடந்த வாணி மறக்க முடியாத சம்பவம். வணக்கம் சொல்லியக்கா. வணக்கம் வணக்கம். அப்புறம் என்ன நடக்குது? கொஞ்சம் மேலாடுங்களேன் கூட சட்டையே பார்ப்போம். பீச்சில் சூப்பர் சட்டையெல்லாம் போட்டு இல்லை இந்தியாவில் தெரியல எங்களுக்கு. நல்லா இருக்கு, சட்டையா இருக்கணும். அப்படியே கவசம் ஜெயலலிதா ரேஞ்சில் இருக்கிற எல்லாம் மூடி இருக்கு, எல்லாம் மூடி கழுத்துக்களுக்கெல்லாம். இல்லைன்னா நான் முடிஞ்ச வேலையால வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ரோசன் ஏதோ என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதோ செய்து கொண்டிருந்தார். பின்ன பேசாமலாக்கத்துல இருந்தேன். இப்ப
ரங்க போறார் பின்னாடி சரியண்டு போட்டு புடைச்செடி போட்டு இருக்கு. இந்த ஹை நெக் சில எல்லாருக்கும் கூடுதலா வடிவா இருக்கிறது என்ன வரும். ஆ மற்ற இப்போ விண்டருக்கு ஓகே தானே இவ்வளோ ஜம்பரை போட்டுட்டு கொண்டு எல்லாம் போட்டுருக்குறோம் அதுக்கு மீன். இல்லை சட்டை இல்ல 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 போடே இல்ல. சட்டை சட்டையில் வெறும் சட்டையா போட்டிருக்கலாம். அது சட்டைதான் உள்ளுக்கு புள்ளோர் இருக்கு. அதான் ஃபுல்லாக ஒரு போட்டு தானே குளிருக்கு. இப்போ அதான் குளிருது இது என்ன இப்ப. இல்லை அதுதான் இப்போ காலையில் ஜோதிச்சேன் இந்த இவ்வளவு எங்களை அறியாம மாறுறோம். இப்போ சமருக்கு சட்டையை லைட்டான சட்டையில போடுறோம். பிறகு ஒரு கொஞ்சம் காற்று குளிர் வர கொஞ்சம் திக்கான ஜம்பர் மாதிரி ஒன்று போடுறோம், சும்மா லைட்டானது சரியோ. பிறகு என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காடிக்கன் மாதிரி அதுக்கு மேலே போடுறோம். பிறகு இன்னும் கொஞ்சம் வர உள்ள போட்டு காடிக்கன் போட்டு அப்பா காதுக்கு சுத்தி அப்பா ஒன்றுக்கு 2 சொக்ஸை போட்டு காலுக்கு கைக்கு கை உரைய அப்பா. ஆனா இன்று மணி நான் காலையில் வேலையை போகும் பொழுது கொஞ்சம் குளிராத்தான் இருந்தது. நான் புல்லோவர் ஒன்றை உள்ளுக்கு மெல்லிசா போட்டுட்டு முன்னோப்பன் இதா போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சட்டைக்கு மேல பிறகும் போட்டு பிறகு மேல ஒரு சட்டை போட்டுட்டு தான் வேலையை சிறடையும் புல்லோவருண்டே கலட்டையில மெல்லிய புல்லோவரோட தான் இருந்தேன். இப்ப திடீரென அந்த என்னன்னு சொல்ல குளிர் வாட்டர் கவுட்டண்டிங்க சொல்லி நம்மானி தண்ணி குளிர்மா அப்படி வரையக்கலையும் அப்படித்தானே என்ற மழையும் சாதுவாத்து ஊறுது. அது கிளைமேட் வந்து மாறுபட்டு போய் எங்கேயும் மாறிட்டு இப்போ சரிதானே செப்டம்பர் நடுவில் வந்துட்டான். அப்போ இனி குளிர் குளிர் வெயில் வெயில் ரெண்டாம் இப்போ குளிர் குளிர் ரெண்டு குளிர் குளிர் ரெண்டு ஃபுல் ஓவர் ரெண்டு சொல்றது நீங்க காடிக்கனியா? ஃபுல் ஓவர் ஜம்பர் ஜம்பர் நீங்க ஜம்பர் ஊர்ல ஜம்பர்ன்னு சொல்றது சோட்ஸை இலங்கையில சோட்ஸை சொல்லுவார் ஜம்பர் ஜம்பர் சின்ன பிள்ளைகளுக்கு போட்டு விடுறது தானே ஜம்பர் வரல. நாங்க ஜம்பர் ஃபுல் ஓவர் தான் ஜம்பர். காடிக்கன் வந்து காடிக்கன் முன்னோப்புன் தான் காடிக்கன் போல. அந்த ஜம்பரும் டிஷர்ட்டும் வாணி நிரோஷன் நேசரிக்கு போற காலத்துல அந்த கோடு கோடு மாதிரி ஒரு கலர்கள்ல டிஷர்ட்டும் இதுவும் 50 ரூபா. 50 ரூபாய்க்கு நாங்க கொழும்புக்கு அந்த விசாவுக்கு போவைகளை எல்லாம் 5-6 சோடி வாங்கிட்டு வந்து இவருக்கும் கடபடி எனக்கு அவரும் எனக்கு கொஞ்சம் சின்ன என் அண்டின்ற படியன் உண்டு. அப்ப அதே சைஸ்ல எல்லாருக்கும் வாங்கிட்டு வர்றது 50 ரூபா. அப்ப இப்ப 5000 வருமாக்கும் இல்லை இப்போ கூட தான் விலையா கூடுதலாக எல்லாரும் கொண்ட வாங்கிக்கல விலை கூடும் தானே. சரி நன்றி. இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல் தூண். தூண் தூண் தூவன்னா 3 சொல்லி இன்னன்னா தூண். தூணன்ற சிவர் அதுகளுக்கு வீடு கட்டைக்குள்ள போடுற அந்த தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தூயவர் அன்பிலும் இருப்பார். தாமதக்கா நிக்கிறேன். ஆமாம் சக்கா சொல்லுங்க. தூணாக நிற்பவர் அக்கா. அதான் இறைவன் தூணிலும் இருப்பார். மற்றது கோயில்களில் தூண்கள் கட்டி சுற்று முழுவதும் காணப்படும். நன்றி வணக்கம். இந்த தூண்கள் தான் எனக்கு தெரியும். அக்கா தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பாரல்லோ. ஓ அதைத்தான் சொன்னேன். சரி சரி சரி. ஜியாக்கா சொல்லுங்க. தூணு ஜியாக்கா சொல்லுங்க. தூண் தூண் எல்லாம் முந்தி விட்டா தாமலர்கள் வாணிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய பாமுக பொறிச்சொல் தூண். தூண் புதன்கிழமைக்குரியது 5024. தூண் வீடு அல்ல கட்டிடங்கள் கட்டுவதற்காக தாங்கி நிற்பதற்காக தூண்கள் அமைக்கின்றார்கள். தூண் கதிரிகளுக்கு 4 கால் தாங்குவதற்காக அமைப்பார்கள். கால் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. இப்போ நான் வீடுகளுக்கும் கால் வைப்பார்கள். வீடுகளுக்கு அந்த 1000 கால் மண்டபம் அது தூண் தானே. அது தூண் தான். 1000 கால் மண்டபம் தூண் தான். அது ஆனா அதுல 1000 கால் இல்ல தானே வாணி.
காலண்டு சொல்கிறது இதைத்தான் அந்த தூணிൻ്റെ இதைத்தான் காலண்டு சொல்லியிருக்கேன். 1000 கால் உண்டாது அண்டாஜபுரத்தில் இருக்குங்க. மீன் பிடிப்பதற்கு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பார். தூண்டில்னு ஒரு பதம் இருக்குல்ல தூணுக்கு. மற்றது லாம்பின் திரியை நாங்கள் தூண்டி விட்டு தான் தூண்டி விடுவாங்க. இந்த இந்த காலத்தில் லாம்புகள் வச்சுருக்கீங்களா தூண்டி விடுற நாங்கள் என்ன கொஞ்சம் வெளிச்சம் தருவணுமெண்டு எல்லாத்துக்கும் தனிச்சு விடுறது. தூணுக்கு தூண்டு வண்டி இருக்கா? ஆமாம், தூண்டு இருக்குவாங்க. தூண்டோ நான் பார்த்துட்டு அகராதியில் பார்த்தேன். நான் அப்படி இருக்கிறோம். மற்றது அந்த கம்பத்தில் கொடி கட்டி பறக்க விடுவார். கம்பம்னு ஒரு பதம் இருக்குல்ல, கம்பம். அதான் எல்லாம் அந்த இதாக்குலாம் வருமன் நினைக்கிறேன். அந்த எல்லாம் அதுக்கெல்லாம் வரும். தாங்கி நிற்கிறது விஷயங்கள் எல்லாம் தூணா வருமன் நினைக்கிறேன் நான். மற்ற இறந்தவர்களுக்கு தூவிகள் கட்டுவார்கள், அதையும் தூணன்றான் சொல்வார்கள். இறந்தவர்களுக்கு தூவி கட்டி விடுவார்கள் அடையாளமாக, அதையும் தூணன்று தான் கூறுவார்கள். என்ன அந்த இது என்ன தூவி இப்படி அடையாளமாக தூவி என்று சொல்றாரு. மற்ற பேர் என்ன சொல்றது? இது சிலையம் இல்லை இல்லை அப்படி ஃப்ளட்டாக கட்டுற என்னது நல்லவையா கல்லறை 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 அது வேறு. அது இப்படி கல்லறை எப்படி இருக்குமானே, இது தூணண்டா இப்படி இருக்கு. அப்படி ஓகே ஓகே. மாவீரர் இதுகளுக்கெல்லாம் மேலே இப்படி இப்படி கட்டித்தான் இருப்பாங்க. இப்படி இந்த இல்லை இங்கேயுமே இருக்கு. இந்த கிறிஸ்தவர்கள் தூண் இது போட்டுவிட்டு கல்லறை செய்துவார்கள். அதெல்லாம் என்ன கவலை வர்றதுக்கு அதை அதுக்கு மேலே மிதிச்சு கொண்டு போய்க்கல. அப்பாட இதுக்கு இப்படித்தான் கட்டியிருப்பான். இப்படி தூண்மை கட்டியிருப்பீர்கள். மிதிச்சு கொண்டாண்டே போனார்கள். ஒரு இதுக்கு நிற்க கவலை வந்தது எனக்கு. சில பேர் இப்படி சாயம் கட்டியிருப்பார்கள், சில பேர் இப்படி கட்டியிருப்பார்கள். விலை காசு அது கூட. சில ரெண்டும் கட்டியிருப்பாரு, கல்லறை மாதிரி கட்டிட்டு தூண் மாதிரி போட்டு மேலே பேர். ஆமாம், பிரான்ஸில் அப்படித்தான் கட்டிடுறாரு. கீழே இப்படி கட்டிவாடி இப்படியும் கட்டியிருக்கேன். ஒரு ஆளுக்கு அப்படி கட்டி வச்சிருக்கேன். இங்கே தனியே ஒன்று கட்டியிருக்கிறேன். சில இடத்துல காணிகள் வாங்கி விடணும். என்ன காணி காசு விட்டணும். மாணி 25 வருஷத்துக்கு தான் அந்த எங்களுக்கு அது ஒரு உரிமை. திருப்பி நாங்கள் அது தண்டனை திருப்பி கட்ட வேணும், திருப்பி காசு கட்ட வேணும். எத்தனை வயதுல இருந்து? 25 வருஷம் இல்லை, கந்த இதுலேருந்து கணக்காக 25 வருஷம் தான் எங்களுக்கு அந்த நிலம் புதுப்பிக்கணும். இல்லாட்டா அந்த அவையெல்லாம் எடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாதம் கட்டுறது வருஷம் இல்லை வருஷத்துக்கு. சும்மா நிலத்தை வச்சு உழைக்கிறார்கள். என்ன சரி. தூண் நேவிஸ் பிலிப்ஸ் சார் வணக்கம். வண்ணத்து பூஜா பிறகுது ஆளை காணோம். பூக்கள்லாம் நிற்குது. அது வண்ணத்து பூஜையா? புழு மாதிரியும் கிடக்கு நடுவில் பூக்களாக இருக்கு, ஆளை காணோம். செல்வியாக்கா தூண் அதான் தூணுக்கு நாங்கள் தூணாயெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போட்டது அந்த இதுதான் தூண் முதலே வந்து விட்டது. வேறு என்ன, நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னாலும் தூணாயிருந்து உதவி செய்யணும். அதுவும் தூண் தான். ஒரு உதவி செய்யற இதுவும் வந்து ரெண்டு செய்யறது தூண் மற்ற வேறு தூணுகள் எல்லாம் வந்துட்டுது. அக்கா சொல்லி இந்த அது கம்பங்கள் அதுகளை எல்லாம் பொதுவானது தாங்கி நிற்கிறது எல்லாம். அதான் தூண். மற்றது நான் அதுல சொன்ன வந்து 1000 கால் மண்டபம் என்று சொல்லுவார்கள். அந்த தூணுக்காத்தான் சொல்றது வாணி காலுகள். ஆனா உண்மையில் அதில் 1000 கால் இல்லை. அப்ப எத்தனை இருக்கா? அது அழிஞ்சிட்டுது. இல்ல அப்ப ஏன் அப்ப 1000 மண்டு வச்சு 1000 கால் அதுதான். ஆனால் அது 1000 கால் மண்டபம் மண்டு அந்த பெயர் இருக்குதே ஒழிய, ஆனால் உண்மையில் 1000 தூண். அப்ப அப்படி போய் சொல்லக்கூடாது. வணக்கம் வரலாறு எழுதைக்க பிள்ளைகள் 1000 கால் மண்டபம் எதன்னைக்குள்ள அது பொய்யால வந்துடும். ஆமா, அது அப்படித்தான் சொல்வார்கள் ஒழிய, ஆனால் உண்மையில் அது இல்லையாண்டு என்ன சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா பார்த்தீங்களா? இல்லை தானே? அது நீங்கள் எப்படி பார்க்கலாம். போனா வாணிமோகன், இந்த திருவள்ளுவற்ற மண்டபம் வந்து 1330 குறள்களையும் கொண்டு செதுக்கப்பட்ட தூண்கள் அங்க இருக்கா? ஆமா, எங்க இந்தியாவில் ஒரு இடத்து அந்த இடத்துக்கு ஒரு மண்டபம். அப்ப அப்படி இருக்கே 1000 கால் மண்டபம் இருக்க கூடாது. 1000ஆல் செய்யப்படிய தானே அந்த பெயர் வச்சிருக்கிறார்கள். 1000 இது வந்து வாணிமோகன் சம்பந்தப்பட்டது. 1000 கால் மண்டபம் இல்ல அது இருக்குது. அது ஏற்கனவே நாங்க அறிஞ்சதுதான். ஒவ்வொரு குறள்களையும் அப்படி எழுதி 1330. ஆனா இப்ப இது 1000 காலுண்டு 1000 கால் மண்டபம் சும்மா சொல்லிக்க மாட்டார்கள் தானே. ஏதோ ஒன்று இருந்தபடி தானே சொல்லுறாரு சொல்றேன்.
இங்கே நான் நினைக்கிறேன் இந்த கால்கள் ஆயிரங்கால் எல்லாம் மண்கள் உண்டு, எல்லாம் ஆயிரம் தூண் சிதைஞ்சு இருக்கு. போய் அங்காலும் இங்காலும் அந்த இருந்திருக்கலாம். காலத்துல பழைய இதுகள் தானே ஓ உடைஞ்சிருக்கலாம் தெரியாது. நகுலவதி அவரை ஆமா. பார்த்தீங்களா ஆயிரங்கால? நாங்க பார்த்த நாங்களும் இருந்தது, ஆயிரங்கால் உடைஞ்சு தான் இருந்தது. நகுலவதி ஒரு வணக்கம். ம். வணக்கம் வாணி, வணக்கம் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, தூண் 955வது தூண். தூண் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியாது. அந்த தூண் தான் அந்த வீட்டுக்கோ கட்டிடத்துக்கோ தாங்கி நிற்கிறது. அதுபோல ஒரு குடும்பத்தில் தூணாக கணவர் இருப்பார் அல்லது மனைவி இருப்பார், பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனாக இருப்பார்கள். இப்போது லண்டனில் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது தூண் எல்லாம் ஏறி மேலே ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். தூணில் ஏறி அந்த தூணில் ஏறி நாங்கள் ஓட்டிலே ஏறின நினைவிருக்கிறது. சின்னன்ல பக்கத்தில் ஒரு மாமரத்தால் ஏறி தூணில் ஏறி அங்கால ஓட்டில் ஏறி இருக்கிறது சின்ன வயதில். மாமரம் இல்லை, தூணில் ஏறி மாமரத்தில் ஏறி திரும்ப தூணில் இறங்கி வாரது. நீங்கள் மாறி சொல்கிறீங்க. இல்ல, நாங்க ஏறினது அப்படித்தான். நீங்கள் அந்த மாமரத்தில் ஏறி தூணில் வர்றதோ? ஓ, சின்ன மாமரம் அதுண்ட கட்டுகள்ல ஏறி அதில் போட்டிக்கு ஏறி தூணில், நாங்கள் தூணில் ஏறி மாமரத்தில் வர்றது. அப்படி ஒரு காலம். மற்றது அந்த தூண்களை வைத்துத்தான் இந்த மின்சாரம் கொடுப்பதற்காக ரோட்டிலே தூணை நிமித்தித்தானே மின்சார கம்பிகளை எல்லாம் பொருத்தி இருக்கிறார்கள். கம்பம் அந்த கம்பம் 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 மரத்தாலே இல்ல சிலது இல்ல, அது முந்தி சிமெண்டாலே தூண்ல இருக்கு. சிமெண்டாக இப்பதான் அதெல்லாம் மாறிக்கொண்டு வருது. முந்தினது ஒரு சதுரமா இருக்கும், ஒரு கொஞ்சம் நீள் சதுரமா செவ்வக வடிவில அப்படியான தூணுகள்லாம் பெரிய சீமந்த தூணுகள். மற்றது இப்போதும் அந்த டென்மார்க்ல நாங்கள் இருக்க அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய தூணுகள், அந்த காற்றாடி இருக்குத்தானே, காற்றால செய்யற அந்த இதுக்கு அந்த தூண் உரத்தை செய்து பெரிய ரொளி முன்னால 2 லைட் போட்டபடிய அந்த சிமிச்ச காட்டினபடிய அது பின்னால 2 பூவை இடையில அந்த தூணுகளை ஒரு பெரிய வாகனத்துல ஏற்றி கொண்டு போவார்கள். நாங்க நின்றதை பார்ப்போம். அது என்னண்டா அந்த அவ்வளவு பக்குவமா அவ்வளவு மெட்டவைக்கு இடைஞ்சல் இல்லாம பாதுகாப்பாக கொண்டு போறது. இவைதான் என்னுடைய தூணாக நிற்கிறது. என்னுடைய கால் தான் எனக்கு தூணாக நிற்கிறது நிற்பதற்கு. நன்றி. அப்படியா? அப்படி அங்கே வெள்ள வழியில வாணிமோகன், வெள்ள வழியில ஆக்கள் ஹயரிங் வாங்கினும் காலம் உங்களோட காலம் உங்களுக்கு தோணுமா? வாழ்த்துக்கலாம். வெள்ள வழியில வாணி நகுலவதிக்கு கால் தூணாக இருக்கிறது, தலையில பேன் இருக்கும். சின்னல்லையும் எனக்கு தானே எடுத்துட்டு வருவார். வெயிட் அண்ட் சி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டுக்கு பிளப்பு தூண் தானே, அதே போல் குடும்பத்திலும் இருப்பதற்கு முதலாவதாக இருப்பவர் தூணாக இருக்க வேண்டும். எங்கட இடத்துல எங்கட கோயில லண்டனுக்கு போன ஒரு குடும்பம் காசு கொடுத்து எங்களுக்கு கோயில்ல அந்த போற வழியை செய்திருக்கிறாங்க. மழை பெஞ்சா சேரும், அந்த புல்லுகள் வெள்ளமா நிற்கும் முத்தத்தில் அந்த கோயிலுக்கு முன்னுக்கு. அவர்கள் அதுக்கு தாங்கள் பணம் கொடுத்து வடிவா இருந்தது. நாங்கள் போன முறை போய் பார்க்க 6 இஞ்சால பக்கம் 6 அங்கால பக்கம் 6 வச்சு தூண் எழுப்பி மேல பல்ப் போட்டு அந்த லைட்டு போட்டு நல்லா இருந்தது. இரவில் 10 அந்த கோயில் திருவிழாவுக்கு 10 அழகாக இருந்தது. அதுவும் தூண் பிளப்பா இருக்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. இல்லை, உண்மை. சில தேவையில்லாமலாம் செய்கிறத விட உண்மையிலே இந்த பஸ் ஸ்டாப்புகள் பஸ் ஸ்டாண்டுகள் இருக்குத்தானே, ஆனால் நான் அதே மாதிரி நினைக்கிறேன். நான் உண்மையிலே அது கட்டாயம் அது செய்து கொடுக்கலாம். அது ஏன்னா ஒரு நிழலுக்கு நிற்கக்கூடிய உண்டு, மற்றது கிணறுகள் கட்டாயம் தண்ணி தேவை. அப்படியான விஷயங்களுக்கு இது போய் நின்று கொண்டு கோயிலில் அந்த பனருக்கு பிற போட்டு போய் வேறண்டு போடுறத விட இப்படியான விஷயம் நான் அடையமாக அந்த பஸ் ஸ்டாப் எடுத்தான் யோசிக்கிறேன். நான் ஒரு மலையானுக்குள்ள இவ்வளோ கஷ்டப்படுறேன், அதனுக்குள்ள ஒதுங்கி நிற்கிறேன். என்ன மேலே ஒரு இதை கட்டிட்டு இப்போ ஒருவரால செய்யாட்டிக்கும் இப்போ நாங்கள் ஒரு பங்குல இருக்க எல்லாரும் சேர்ந்து கூட அந்த நிலங்கள் செய்யறதுக்கு அந்த மழையால் வந்தால் சில நேரம் அந்த பழைய கோயில் அந்த நிலம் எல்லாம் மூடினது தண்ணி மாதிரி என்றாவில் அப்படி அது அந்த உதவிகள் அப்படியெல்லாம் செய்யலாம். அதை விட விருப்பம் மற்றது
ஏக்கா சொன்னதை கேட்டோன்னு இருந்தனா எங்களுக்கும் அந்த 30 வருஷத்துக்கு சில பேர் எல்லாரும் அநேகமாக எல்லாருக்கும் 25 வருடங்கள் 30 வருடங்களும் இருக்குது. எங்களுக்கும் எழுதி வைக்கணும். ஆரம்பத்தில் நாங்கள் அதுக்கு பணம் கொஞ்சம் கொடுக்க வேணும். அது முடிய 30 வருடத்துக்கு பிறகு நான் அதை புதுப்பிக்கிறேன்டா அவர் கொஞ்சம் காசுங்கள்ட்ட வேண்டுவார். ஆ இவ்வளோ வந்து எங்களுக்கு என்ன தெரியாது, எங்களுக்கு இன்னும் வரையில் இப்போ எனக்கு 13 வருடம். ஏனென்று சொன்னால் இன்னொருவரை தாக்குறதுன்னு வந்து 30 வருடத்துக்கு பிறகுதான் தாப்பிடும். அது உரம் தாக்கலை. அப்போ அதுக்காக நாங்கள் அதை எங்களுக்கு ஒரு ஆளோடைய வேணாம் வந்து இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே நல்லடியாக நாங்கள் இறந்துட்டோம்னு சொன்னால் 30 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு பேருக்கு கொடுப்பினோம். கீழே மேலே அண்டை கொண்டு பார்த்தேன் அந்த கீழே ஒரு ஆள் பிறகு ஒண்டை வச்சிருக்கணும் மேலே இன்னொரு ஆள்னு சொல்லி அது வந்து இருக்கணும். அவர்கள் இப்போ எங்களுக்கு மகள் செய்திருக்கிறாள் அப்படித்தான். ஏன்னாண்டா அப்பாவுக்கு வருத்தம் தானே உடனே தாக்கக்கூடியதா இருந்தது. 6 அடியெல்லாம் ஒரு ஆளை தாக்குறது. இவ ஜெசிகா 12 அடியில் தாக்கிட்டாங்க. ஏன்னாண்டா அப்பாவுக்கு எது நடந்தால் உடனே தாக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் பக்கத்தில் வேற எங்கேயும் இங்கே வீட்டுக்கு காணி பண்ணுறனே இப்போ அங்கே தானே இப்போ நான் இப்போ மல்லாடி கொண்டு இருக்கிறேன். அந்த எங்களுக்கு ஒரு காலம் வரும் மட்டும் அந்த இன்னொரு ஆள் மேலே 3 பேரை தாக்கல, அதில் 2 பேரை தான் தாக்கலாம். ஆனால் 30 வருடங்கள் போனால் இன்னொரு ஆளையும் தாக்கலாம். அப்படி நான் அப்படியே 2 பேரை 6 அடியிலேருந்து 12 அடிக்கு தாக்கலாம். அதோட பிரச்சனையோண்டு இருக்குது எங்கட உள்ள. நான் ஒரு ஆளை எரிச்சிட்டு வைக்கலாமா எனக்கு விருப்பம் இல்லை இருக்கிறதுக்கு. அப்போ இவருக்கு சொன்னால் நீங்கள் எழுதி வையுங்க, ஆனால் இன்னொரு கொஞ்சம் காலம் இருந்தால் எங்களுக்கு திருப்பி 12 அடியில் தாக்கலாம். அப்போ 2 பேரையும் எங்கள் தனித்தனியாக வேணாமான்னு சரியான கஷ்டம். என்னென்னா அதை துப்புரவாக்கி ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாக்கணும். என்ன அதுக்கு அந்த வழி மரங்கள் வச்சு பொறுப்பா இருக்கிறவர்களுடைய காசை கட்டி விட்டா அவர்களும் செய்வார்கள். வாணி காசு இருந்தாங்க காசு கொடுத்தா செய்வார்கள் இருக்கும். அப்படி செய்யறாங்க. அது இவைக்கு எங்கே இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த என்ன இல்லை தூர இருக்கிற ஆக்களுக்கு இயலாத ஆக்களுக்கு அந்த ஒரு இடைக்கிடைக்க வந்து பூக்கண்டெல்லாம் வச்சு அந்த அவையே செய்கிறது. இது நாங்கள் அந்த எல்லாரும் போய் நாங்கள் செய்யக்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சரி துப்புரவாக்கி ஒரு டிசைன் இதுல வச்சு பூக்களை வச்சு செய்யற மாதிரி வராதானே. ஆமாம். சரி நன்றி. வாங்கோ அத்மிகா நேவிஸ் பிலிப்ஸ் வாங்க. வணக்கம் அத்மிகா குட்டி. அவசரமா இல்ல ஒரு புது நேர் வந்திருக்கா எடுக்க சொல்லுவாங்க. நீங்க கூப்பிட்டீங்க. தூணை பற்றி சொல்லிட்டு போறேன் வாணி. சொல்லுங்க. தூண் என்னுடைய தூண் பாமுக பொறிச்சொல் என்று தூண் என்னுடைய தூண் 1147 ஆகிறது. தூண் இந்த தூண் என்பது கட்டிடக்கலையின் ஒரு அடிப்படையான கூறாக இருக்கிறது. கட்டிடக்கலைகளுக்கு இந்த தூண் வந்து ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் கட்டிடங்களை தாங்குவதற்காகவே இதை பயன்படுத்தினார்கள். காலப்போக்கில் இது இந்த அலங்கார தூண்களாக பல வடிவலங்காரங்களை கொண்ட தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதெல்லாம் நவீன காலத்தில் அலங்கார தூண்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பற்றுக்கோடு ஒரு சொல்லியிருக்கிறது. இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற பற்றுக்கோட்டு தூண்களாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். அவர்களை தாங்கித்தான் பிள்ளைகள், அந்த தூண்களாக இருக்கிறவர்களை தாங்கித்தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடல் தூண் என்று ஒரு சொல்லி இருக்கிறது வாணி. கடல் தூணன்னு சொன்னால் அந்த கடல் அரிப்புகள் வந்து கடல்களை மண் அரிக்கும்போது கடலின் அடியில் பாறைகள் மாதிரி இந்த மண் அரிபட பாறைகள் உயர்ந்து காணப்படுகிறத கடல் தூண் என்று சொல்லுகிறார்களாம். பார்த்தேன். இப்ப பாறைகள் இருக்குத்தானே கடலுக்குள்ள. அது அந்த கடல் அரிப்புகள் வந்தா மணல்களை அரிச்சரிச்சு பள்ளமா போனா அந்த தூண்கள் மேல உயரமாக கடல் இந்த மண் கீழே போக தூண் இந்த பாறைகள் மேல வர தூணாக தெரியும்போது கடல் தூண் சொல்கிறாரு. தம்பம் என்ற ஒரு சொல்லி இருக்கிறது. தம்பம்னு சொன்னால் இந்த பூவில காணப்படுகிற அந்த இந்த சூலக பகுதி இருக்குதான், அந்த மகரந்த சேர்க்கைகள் அந்த பகுதியில ஒரு தண்டு போல அதை இணைக்கிற தண்டு போல இருக்கிறதையும் தம்பம் என்று சொல்லுகிறார்கள். இங்கே கொடி தம்பம் என்று சொல்லுவோம் நாங்க. அது கொடி கம்பம் என்று சொல்றது. தம்பம்னு சொல்றது தான் தம்பம்னு சொல்றது. கம்பம்னு சொல்றது தம்பம். அது நானும் அதைத்தான் அப்படித்தான் தம்பம் அந்த தூணை தான் சொல்றாங்கன்னு பார்த்தா அது இப்படி போட்டிருக்கு. பூவில காணப்படுற அந்த சூலக பகுதியில் உள்ள அந்த தண்டு அதையும் தம்பம் என்று சொல்றதாக சொல்லப்படுகிறது. தூண் வேற கணக்க சொல்லுகள் இல்லை தூணுக்கு. பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இது காலையில சும்மா உடனே கப்பல் துறைமுகம் கட்டுறதுக்குள்ளும் இருக்குமா? நீங்க தூண்லதான் இருக்குது. தூண்லதான் அந்த இதுகளை கட்டி கட்டிருப்பாங்க. கப்பல் கட்டுறது தீவில அப்படித்தான் கட்டி இருக்கேன். தூண்ல வச்சு கட்டி வர்றோம். இந்த படகுகள்ல போயக்களையும் அந்த தூணுல தான் கைத்த போட்டு கட்டுவேன். சின்ன சின்ன தூணுகளா இருக்கும் மணி. அதுதான்
பாலங்கள் கட்டுறதுக்கும் தூண்களை தானே முதல் போட்டுத்தானே சரி, கலந்து. இப்ப இப்ப நேவிசக்கா ஆயிரங்கால் மண்டபத்துல எத்தனை தூண் இருக்குது? அது இப்போ ஒன்றோ ரெண்டு தானே கிடக்குது, எல்லாம் போயிட்டு தானே. இடிஞ்சு போச்சு. ஆயிரங்கால் மண்டபம் இடிஞ்சு போயிட்டு வெள்ளநறுவை பக்கத்துல இருக்கிறது, இதுக்கு இடையில இருக்கிறது ஆயிரங்கால் மண்டபத்துலாம் இருக்குது. அது அழிஞ்சு போயிட்டு கொண்டு அழிஞ்சிட்டுது. அது ஒன்று ரெண்டு தூண் தான் நான் கேக்குற என்னன்னா, ஆயிரங்கால் மண்டபத்துல எத்தனை தூண் இருக்குன்னு கேக்குறேன். நாலு தூண் தான் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு. தெரியாது. 1000 தூண் தான் இருக்கு. 1000 தூண். 999 தூண் தான் உண்மையில் இருக்குது. ஒரு தூண் அது அந்த நடராஜ அந்த சாமி இருக்குல்ல, அதுக்கான இது புறம்பான இருக்கிறபடியால் அது அதுதான் அது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவ பேச்சு வழக்குல சொல்ற ஒழிய, ஆனா 999 தூண் தான் இருக்கு. அதோட சேர்ந்து அதோட சேர்த்து சொல்லிடணும் 1000 வச்சிருக்கீங்க. இல்ல அது வாணி அது சேர்க்கிற இல்ல. ஆனா அவர்கள் அந்த பேச்சு வழக்குல நாங்க சொல்லும் பொழுது அப்படி சொல்றதே ஒழிய, ஆனா உண்மையில் அந்த தூண் 999 தூண் தான் இருக்கு. போட்டிருப்பாங்க, ஒருவேளை போட்டிருப்பாங்க. நாங்க போக போக போற வாரம் எங்களை பார்த்தா அது ஒன்று ரெண்டு தூண் தான் இருக்க மாட்டேன். இல்ல இல்ல அது அந்த கொண்டு புறம்பானது இது அந்த தில்லையம்பல அந்த சுவாமி நடராஜ அந்த இதை அதை தூணண்டு தான் சொல்லுவார்கள். அதோட சேர்த்தா இருந்து சொல்லிடணும். அதை சேர்த்துதான் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாரு. ஆத்மிகா வணக்கம். ஆனக்குட்டி ஐயருக்கு எத்தனை காலண்டவன் இது வாணி? ஆனக்குட்டி ஐயரா? ஆனக்குட்டி ஐயருக்கு எத்தனை காலண்டு டக்கண்டு கேட்பார்கள். ஆனக்குட்டிக்கு 4 கால். ஆனைக்கு 4, அது நாங்கள் முந்தி படிக்கிற காலங்கள்ல 8, 10. அது நாங்கள் யோசிச்சு நீ எல்லாம் சொல்றோம். அப்படி இல்லாமல் டபகமா சொல்றதுக்காக 10. அப்படி சொல்லணும். ஆனைக்குட்டி ஐயருக்கு எத்தனை கால்? 10 கண்டு உடனே ஆனைக்கு 4, குட்டிக்கு 4, ஐயருக்கு 2. ஆனைக்குட்டிக்கு 8, 2 தும்பிக்கை 10. ஆனைக்குட்டி ஐயருக்கு எத்தனை கால்? ஆனைக்கு 4, குட்டிக்கு 4, ஐயருக்கு 2. நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? கைதட்டுங்க. சரி. அத்மிகா வணக்கம். வாங்க உண்ட புதன்கிழமை லீவு போல. வணக்கம் வாணி மாமி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட விடுமுறைக்கு பிறகு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இல்ல நீண்ட விடுமுறைக்கு உங்களை நாங்க சந்திச்சோம். நாங்க விடுமுறை எடுக்கலாமா? நாங்க தொடர்ந்து இதுக்கெல்லாம் இருக்கிறோம். எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க இப்ப இங்க. அவன் நீண்ட ஆளு நீங்க விடுமுறை பிறகு வாரிக்க வாங்க. ஆக்கங்கள் எல்லாம் தொடருதான். நேற்று இருந்துதான் அண்டையில இருந்துதான் அண்டைக்கு தான் நான் தொடங்கினான். தொடங்க நீங்க. சரி, அன்றைக்கு நான் போடுறேன்னா. சரி, ஓகே. மற்றபடி எப்படி தம்பி எல்லாம் இருக்கணும்? ஓகேயா? ஒரு தம்பி நித்திரையாக போறார், இன்னொரு தம்பி விளையாட்டுக்கு போட்டார். விளையாட்டுக்கு போயிட்டாரா? நான் போகிறேன். எனக்கு அது இங்க இருக்குது மல்டி ஸ்போர்ட் உண்டு. எத்தனை வயசு போட்டுக்கு போறாங்க? தம்பிக்கு எத்தனை வயசு இப்ப? 5 வயசு. 5? இனித்தான் 6 வயசு வரப்போகுது. இனித்தான் 6 வயசு. இனித்தான் வார ஜனவரிக்கு தானே 6 என்ன? இல்ல மார்ச்சுக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசு. எத்தனை வயசுல நீங்க இணைஞ்சு கொண்ட? நீங்க எனக்கு ஆண்டு 2 பரீட்சையில அதித்திறன் எடுத்தேன் நான். வாழ்த்துக்கள். கட்டிக்காரி. நன்றி. எத்தனை வயசுல அத்மிகா பாமுகத்துல இணைஞ்ச நீங்க? 2.5 வயசு. வாவ், 7 வயசு. சின்ன குட்டியா மனதுல கேக் வெட்டுறது தானே வந்தீங்க? பிறந்த நாள் கொண்டாட தானே வந்தீங்க பாமுகத்துக்கு? என்ன வயசுல ஆதிசூடி பொன்மாலை பொழுதுல ஆதிசூடி நான் சொன்னேன். பிறகு கேக் வெட்டுனீங்க. அதுக்கு பிறகுதான் எங்களோட அறிமுகம். என்ன எனக்கு ஞாபகம். எனக்கு அது பொன்மாலை பொழுது முந்தி நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. சின்னதானே அம்மா எடுத்து வச்சிருப்பா போட்டோக்குள்ள பாருங்க. நீங்க ஞாபகம் இல்லையா? 2.5 வயசு. இப்ப பிள்ளை 7 வயசு. என்ன சொல்றீங்க? அப்ப ஆத்மியா 2.5 வயதுல இணைஞ்சீங்க. அப்ப இப்ப எவ்வளவு காலம் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க?
ஆ கண்டுவேன் அம்மாவை பார்க்குறான். எத்தனை வயசு எத்தனை வருஷம் முனைஞ்சிருப்பீங்க? அப்ப 5 இன்னும் 4 வருஷம் 4 வயசுல 4 வருஷம் முனைஞ்சேன். அப்ப நான் 4 வருஷம் முனைஞ்சிருந்தா 2.5 வயதை கூட்டுனா 6.5 வயசு இல்லோ. 4 வயசுல தான் கேக் வெட்டினேன். மூன்று வயது. அது 4வது பர்த்டேக்கு பாப்பா கேக் 3 வயதுக்கு இதுல தூக்கி வச்சு அழகு வெட்டினா எனக்கு ஞாபகம் இருக்குதா? எனக்கு அழகால கேக் வெட்டினது அதுவும் எனக்கு ஞாபகம். சரி, எல்லாத்தையும் பாருங்க. அம்மா போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். அப்ப கேளுங்க இது என்னன்ட்டு சொல்லி. அப்படி ஃபோட்டோக்களை அண்டை திருமணம் பார்த்தேன். ஒரு பிள்ளையோட தாய் தாலி கட்டுப்படுத்து தாப்பேன். என்ன பார்த்தீங்களா? அது பிள்ளைய வச்சு தாப்பன் தாலி கட்டுறாரு தாக்கி. அப்படியே பார்த்தேன். இதில் கூட இந்த ஃபேஸ்புக்கில் அங்கே இருந்தது. விளங்க இல்ல வாணி நீங்க சொன்னது. என்னடா சில பிள்ளைகள் கேட்குதானே, நீ தாலி கட்டக்குள்ள நானும் கண்டு சில பிள்ளைகள் கேட்கறதல்ல. அதை நிரூபிக்கிறதுக்கு பிள்ளைய தாய் வச்சிருக்கிறான், தாப்பன் தாலி கட்டுறாரு. அப்படி ஒரு சில பேருக்கு அப்படி இருக்குதானே, முதல்ல குழந்தை பிறந்துடுறது. அண்டை பார்த்தனா அப்படி இருக்குது. எங்கடெல்லாம் பார்த்தா கேட்குங்க, இந்த பிள்ளைகள் போட்டோ பார்த்தா கேட்டா அப்ப நான் எங்க இருந்தேன், அப்ப நான் இப்ப இல்ல, இப்ப நான் எங்க இருந்தேன், நான் எங்க இருந்தேன். தம்பி வந்திருக்கா, நித்ரா எழுப்பி வந்துட்டார். அத்வீகன் கரடி பொம்மையோட வந்துட்டார். சட்டை பாருங்க, சட்டையை வெள்ளக்கரடி. அத்வீகன் குட்டி வணக்கம். சிரிப்பு. அத்வீகனுக்கு வணக்கம். அப்ப புழுக்கொடியில் கடிப்பாரா? புழுக்கொடியில் கடிப்பாரா? 6 பல்லு இருக்கு. எல்லாம் எடுக்க தொடங்குறார். எல்லாம் கடிக்க துவங்குறாரா? இத எடுக்க தொடங்குறார். அவரு டிசம்பர் 15 பிறந்தவர். வருகிறது ஒரு வயது. முயல் பல்லு மாதிரி, குட்டி பல்லு, எலி பல்லு மாதிரி. முயல் பல்லு கைய வைக்க. இப்படித்தான் உங்களுக்கும் இருந்திருக்கும். எனக்கும் நெதர்லாந்துல தான் கொட்டினேன். நெதர்லாந்துல யாரு இருக்கிற? அடிக்கடி போறீங்க? யாரு? அப்பாட தங்கச்சியா? அப்பாண்ட அக்கா. அக்கா மாமி கிட்ட போற நீங்க எப்பவும்? இல்ல, அத்திட்ட. நீங்க அத்தி நாங்க மாமி. ஏன் உங்களோட மாமி உங்ககிட்ட வர்றது இல்ல பிரான்ஸுக்கு? நீங்க விட்டுறது ஏன் அவர் வர்றது சின்ன பிள்ளையா இருக்க வந்தவ. சரி, இப்ப ஏன் வாரது இல்ல? நீங்க போறீங்க அத்தைய தேடி, அத்தையன் உங்களை தேடி வாரது இல்ல. அதான் இனி 31க்கு அத்தை வந்தவ. இப்ப வாரதுக்கு 7 வருஷமாச்சு அத்தை வந்து. அப்படியா கூட இப்ப சின்ன பிள்ளையா இருக்கேன். அத்தை விட்ட கொழுக்கட்டை விட்டுன. இனி இவ பெரிய பிள்ளையா வந்த பிறகு அத்தை வருவா. அத்தை வருவா. செல்வியாக்கான ஃப்ரெண்ட் வந்துட்டார். செல்வியாக்கான ஃப்ரெண்ட் வந்துட்டார். விருப்பம் உங்களுக்கு. அவர் வந்துட்டார். பாத்தீங்களா? அவர் தான் ஒழுங்கா கேட்கிறார் தெரியுமா? அதுக்கு எந்த நாளும் அதே உருவத்துல இல்ல, அதான் அவர் ஆர்வமா கேட்கிறாரല്ലോ. அப்ப அதுக்கு நீங்க வாழ்த்துல சொல்லணும் அவருக்கு. அண்ணர் வர மாட்டார். ஓகே, சரி. நன்றி வணக்கம். நேரம் 9:38. இனி மற்றது போட்டு 10 மணி தொகுப்பாளர் வந்துடுவார். நன்றி வணக்கம். நன்றி குட்டிங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.
அண்ணரே எழுப்பி வந்திருக்கிறார் எங்கட பாமுகத்தை கேட்க பாருங்க. அதுதான் அன்னைக்கு அதான் அது பொம்மையா வாணி மோகன். அப்படியா தெரியுது பாய் உங்களுக்கு? அங்க நன்றி கூப்பிடுறேன். வணக்கம். அவரும் நன்றி வணக்கம் சார். சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இன்றைய நாளுக்கான தினக்கவியுடன் செல்வோம். எவ்வளோ ஆர்வம் காலை வந்தாலும் உற்சாக வணக்கம் கலைவாணி கன்னடா பாமுக சேத்திரோட்டெல்லாம் அது தமிழ் தெரிஞ்ச ஒரு பாமுக கவி. ஒரு ஆள் கூடும். புதன்கிழமைக்குரியது 2064வது ஆக்கமாகும். மண்ணிலம் இயற்கையின் வளர்ப்பிலே மண்ணிலம் பிறப்பு ஒரு உயிருக்கு உயிரானது மண். மண்ணில் பிறந்தாலும் மறுபடியும் இரையாகப் போவது மண்ணுக்கே. மண்ணில் வாழும் மட்டும் நன்றாக வாழும் பகிர்ந்து உண்ணும் பெருமை மண்ணுக்கே. மண்ணை கிளறி மணியிட்டு மனிதர்களுக்கு உணவளிக்கும் விவசாயிகள் கருணை கொண்டது மண் என்பதே. குப்பை நிறைந்த பூமியாக மாசுபடுகிறது. மண்ணில் வளரும் மரங்கள் அழிக்கப்படுகின்றது. மண்வளம் குன்றி மாசுபடுகின்றதே. மண்வளம் குன்றி போனாலும் மானிடரால் நிமித்து செய்து வளம்படுத்தலாமே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம். தினக்கவி 2209 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. வழிகள் வேறு, வெளிகள் ஒன்று. வெறும் வழிகள் மாறுபடலாம், வெளிகள் ஒன்றே தான் வாழ்வியல். வெறும் வழிகள் மாறுபடலாம், வெளிகள் ஒன்றே தான் வாழ்வியல். தரும் கரங்கள் வேறுதான், தாங்கிடும் போதிலே ஒன்றுதான். தரும் கரங்கள் வேறுதான், தாங்கிடும் போதிலே ஒன்றுதான். விழிநீரையும் துடைக்க ஓர் விரல், துணிவுடன் நீளுதல் மானிடம். விழிநீரையும் துடைக்க ஓர் விரல், துணிவுடன் நீளுதல் மானிடம். வழிந்தோடும் வியர்வையில் வாழ்வை அமைத்திடும் பாமரன். வழிந்தோடும் வியர்வையில் வாழ்வை அமைத்திடும் பாமரன். உலகியல் வாழ்வு உயர்வு சூட உன்னத மாந்தர் உறவு வேண்டும். உலகியல் வாழ்வு உயர்வு சூட உன்னத மாந்தர் உறவு வேண்டும். களவியலும் கற்று மற உன்னை காலமும் போற்றும் என்றும். களவியலும் கற்று மற உன்னை காலமும் போற்றும் என்றும். நன்றி வணக்கம். 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 தினக்கவி 2208 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. புதிராம். வணக்கம். வணக்கம் பாமுகர்களுக்கும் திருநடா மோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 493 காசுமரம். எது? காசுமரம். காசுமரம். அட்டா காசுமரம். காசுமரம் வீட்டில் நட்டு ஆசையுடன் வளர்த்தெடுத்து காசுமணி துட்டு என பறித்தெடுக்க ஆசை. காசு மரம் வீட்டில் நட்டு ஆசையுடன் வளர்த்தெடுத்து காசுமணி துட்டு என பறித்தெடுக்க ஆசை. காசு காசு என்று பெருமளவு பேராசை. காசு காசு என்று பெருமளவு பேராசை. சட்டியிலிட்ட கடுகு போல படபடவென பொரியுது. சட்டியிலிட்ட கடுகு என படபடவென பொரியுது. காசு இருக்குதென்று ஆடாத ஆட்டம் போட்டு கண்டபடி செலவு செய்து கை காசு கரைந்து போக. காசு இருக்குதென்று ஆடாத ஆட்டம் போட்டு கண்டபடி செலவு செய்து கை காசும் கரைந்து போக. நகை நட்டும் காலியாச்சு, வட்டியும் ஏறிப்போச்சு. நகை நட்டும் காலியாச்சு, வட்டியும் ஏறிப்போச்சு. காசானது காசாசை போகவில்லை, காலம்தான் கழிகின்றது. காசாசை போகவில்லை, காலம்தான் கழிகின்றது. நன்றி வணக்கம். யாருக்கு ஆசை போகல, காலம் கழியுது. எல்லாருக்கும் தான் காசாசைடா, எல்லாருக்கும் தான் கழியுது காசாசை. அதானே அந்த மணி பிளான்ட்டை கேட்டா நீங்க சொன்னீங்க தானே, காசு மரத்தை வைங்காட்டு கொட்டுமாவே. மணி பிளான் வச்சா கொட்டுது காசு, கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. நல்லா தான் கொட்டுது. பிசினஸுக்கு அப்படி எல்லாம் மக்கள் சொல்லுகிறார்கள் என்ன விஷயங்களை. நீ உழைச்சதான் உனக்கு உண்ட உலை உலை. அதுவும் உழைக்கிறத பெருசில வாணி, உழைக்கிறத புத்தியா வச்சிருக்கணும். உழைக்கலாம், எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் உழைக்கலாம். அதை புத்தியா கைப்பற்றி வச்சிருந்தா தான் காசு நம்மகிட்ட, இல்லாட்டி அது சரியா அது போயிடும், பறந்துடும். ஊதாரி சில ஊதாரிகள் 2 பக்கம் இருக்கிறார்கள் தானே, என்ன செய்யறேன்னு தெரியாம அப்படி போயிடும். சரி, தட்டு வணக்கம். மூவருக்கும் கவிதாண்ட மூவருக்கும் வாழ்த்துக்கள். காசு மரம் நப்பாசையான ஒரு கவிதையாக இருந்தது. சிறப்பாக வருகை தொடுத்திருந்தார், வாழ்த்துக்கள். அது ஞானதேசன் அவர்கள் மண்ணை பற்றி கொண்டு வந்திருந்தார்கள். சிவதர்ஷினி அவர்களுடைய கவிதையின் தலைப்பு எனக்கு கேட்க தவறை விட்டேன். வாணி என்ன மனத்தை நன்றி. மூவருடைய கவிதைக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்கள் பணிக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம்.
நன்றி நன்றி. நன்றி வணக்கம். நானும் மூவருடைய கவிதையும் இல்ல நன்றி அக்கா. நான் இங்க இனி இதுகளை கலைக்கிறதுல நிக்கிறேன். ஓகே திரும்பியும் வந்துட்டானே. நன்றி வணக்கம். இல்ல இன்னும் வரையல, அது பிளாக் பண்ணிட்டேன்னா நானா வாரவர்கள் எடுக்கணும். இல்ல மேல கிடக்கு வாணி, அது என்ன சாம்சங் சைஸ் இல்ல அது நான் நினைக்கிறேன் அது கர்மியா வந்திருந்தாரு. இல்ல இன்னும் வரையல, நம்மள பண்ணிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை என்றால் வர்றவர்களை பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு வேலை வந்து. அது ஒரு சிக்கல். அது சிக்கல். சரியா? அவர்கள் படத்துடன் வந்தார்கள் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு? இல்ல படம் இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் இப்போ நம்மள பண்ணிக்கிறதுல இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் இதில் நின்றீங்கன்னா ஓகே, நீங்கள் வரக்குள்ள ஓகே, நீங்கள் ஓஃப் பண்ணி போட்டு திரும்ப வரைக்குள்ள இங்கே நான் அக்செப்ட் பண்ணதான் நீங்கள் உள்ளே வரலாம். இதில் நின்றா ஓகே, நின்றுட்டு நீங்கள் மியூட்டில் விட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு போனால் ஓகே, போயிட்டு வாரீங்கன்னு சொன்னால் இதில் நான் அக்செப்ட் பண்ணணும். அது ஒரு வேலை தான். ஓகே பரவாயில்ல, ஓட்டுவோம். மற்ற எல்லோருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம். நாளைக்கு சந்திப்போம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இல்லை கேட்டிருந்தேன்னா நான் அந்த கதைச்சா ஒரு சின்ன அந்த 6.5 வயசு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை அத்மிகா அஸ்வினா, அவன் தான் இந்த மூத்த மகள். சரியா, அவர் ஒரு தடவை வச்சிருக்கலாம் பிள்ளையோட. சரி நன்றி. அவர் வருவார் நீ அடிக்கடியா? நன்றி. வருவாப்பா. அவர் ஆக்கமி பேருக்கு போடணும். சரி தட்டு கொடுத்து தான் கடை 2 மாசம் பெரும்புரியா வணக்கம். நீ இந்த தினக்கவிதை அந்த சிவதர்ஷினி ராமன் வழிகள் வேறு வழிகள் ஒன்று கண்டு பெரிய தலைப்பில் கவிதை தந்திருந்தார். ஜேர்னலிஸ்ட் மண்ணை பற்றி தந்திருந்தார். நியூஸ் பிள்ளை காசு மரத்தை பற்றியிருந்தார். காசு மரம் வீட்டில் வச்சா ஏன் இந்த ஸ்ரீலங்காவுக்கு நாங்கள் எல்லாம் காசு மரம் காய்ச்சா ஏன் இந்த பஞ்சம் ஸ்ரீலங்கா கல்வி வாரி விடுவோமே. இல்ல அநேகமா பிறகு நாங்கள் இன்னொரு நாளைக்கு தலைப்படுத்தி பேசுவோம். ஓகே சரி வாங்க. நானும் மணி காசு மரம் வச்சு அது எல்லாம் மணி பிளான்ட் எல்லாம் விழுந்து உடைஞ்சு போச்சு. காசு கொட்டு காசு கொட்டுண்டு ஃபுல்லா போயெல்லாம் உடைஞ்சு போச்சு. சில்றையா? உண்மையில் அது நீங்க வச்சது சில்ற மரம் வச்சிருக்கீங்க. தாழ் மரம் வச்சிருந்தா தாழ் மரம் வச்சனாலும் பாழா போச்சு. தாழ் பாழா போச்சு. சிறப்பா இருந்தது. ஆனால் நீங்கள் அக்கா அந்த கவிதையை ஒரு மறைமுகமா அதை எடுத்து கேள்வியாக்கி வச்சிருந்திருக்கலாம். இன்னும் நல்லா இருந்திருக்கு. அதுதான் அது பிரச்சனையா விட்டுட்டோமே. அது ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எடுக்காதீங்க. சின்ன விஷயத்த நீங்க பெருசா தூக்கிடுவீங்க. அப்படியாண்டு இல்ல, ஒரே தராம நீங்க இப்படி விட்டு தாங்க. அது பிரச்சனை. கவி வடிவத்துல நல்லா இருந்த கவிதை. கவி வடிவத்துல தாங்க. நீங்கள் மரபொருளா வச்சுக்கொண்டு நீங்கள் கேள்வியாக்கினா கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் கிளம்புறோண்டு தரலாம். பிரச்சனை இல்ல. ஆமா நல்லா இருந்த நல்லா இருக்குது. எடுத்த எல்லாத்துக்கும் என்ன ஒரு சிம்பிள். இதுல எத்தனை பேர் கோவிச்சேன்டா உதரம் பானரைக்கு வராமல் எல்லாம் நிக்கும். அதை பத்தி இதெல்லாம் ஒரு பக்கத்தினால தட்டி போட்டு போக வேண்டிய ஆட்டுகள் ஒண்ணு கணக்கெடுக்க கூட கிளம்பல ஒரு ஒன்று வச்சிங்கன்னா சரிதானே. அடிக்கடி வந்து அது ஒரு ஆர்வம் தானே. சரி மற்றது நீங்க கோவிப்பான். உங்களுடைய கவிதைகள் எல்லாம் மிக சிறப்பாக தான் மாறுறது. கவிதைக்கு நான் கோவிக்கையிலேயே. சரி சரி, நான் தெரியாதானே அப்படி எல்லாம் மன்னிச்சு கொள்றேன். காசு மரம் காசு மணி துட்டு மணி கொட்டுன்றது இல்ல எல்லாம் உண்மையிலேயே இந்த குபரன் எல்லாம் வைக்கிறது எல்லாம் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் டாக்டிக் தான். இதை தெரியாம நாங்க வச்சுக்கணும். அது பொய்யிலேயும் பொய். அது விக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிசினஸ் தான். இதை வைங்க, அதை கொண்ட வைங்க வீட்டுக்கு. எது நமக்கு அளந்திருக்கோ எது நமக்கு கடவுள் தாராரா கிடைக்கும். அவ்வளவுதான். உழைச்சாதான் கிடைக்கும். காசுக்கு மேல காசு வந்து அடுக்கி கட்டுக்கிட்ட வைக்கிறதுக்கு அவங்களோட ராசி. சிலருக்கு உழைச்சாதான் நமக்கு கையில காசு வரும். காசை அடி வச்சிருப்பான். அவனுக்கு அந்த காசை கொடுத்து தின்னுறதுக்கு வயிற்றுக்கு போகாது. அவனுக்கு 1000 வருத்தமா இருக்கும். அதை துண்டா விரத்தம் இதை துண்டா விரத்தம். ஆனா காசு இருக்கு. காசு இல்லாதவனுக்கு சிம்பிள் தான். அவனுக்கு ஒரு பயமும் இல்ல ஒன்றும் இல்ல. வந்தா பக்கிரி போனா சுல்தான் கூட அனுபவிக்கிறது. உண்மையிலேயே கொஞ்சம் இந்த குறைவான காசு இல்லாத வந்து அனுபவிக்கிறது கூட இருக்கிறத வச்சு.
சரி இன்றைக்கு வாழ்க்கை இப்படி அனுபவிப்போம் இருக்கிறவன் தாளில் குறைஞ்சிடும் ஒரு தாள் ஆமா இருக்கிறவன் கொடுக்க மாட்டாங்க சரிஞ்சிரும் கொடுப்பான் ஒன்று உருவினா கட்டு சரிஞ்சிரும் செய்ய கலந்து போய் அதால எடுக்க மாட்டாங்க. அண்மையில் ஒன்று கேள்விப்பட்டேன், நான் ஆடி போனேன். மில்லியனர்ன்றாங்க அவரை, ஆனால் அவர் கொடுத்ததோ மொய் இவ்வளோ ஒன்றுக்குல்ல ஆடி போனேன். அடப்பாவி சின்ன தொகையை பார்த்துட்டு இந்தியாவை ஆடி போனேன் சொல்லலாது. ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவுக்கு வச்சிருக்கிறீங்க ஒரு சொல்லல அது அப்புறம் சொல்கிறேன். அப்படி ஒரு கேவலமான சனமும் இருக்குது உலகத்தில். ஆனா உண்மையில் வாணி அதுவும் இல்லை நாங்கள் இப்போ ஒரு இடத்த ஒரு ஒரு ரிசப்ஷனில் இங்கிலாந்து ஒரு கல்யாணம் பண்ண இங்கிலாந்து உண்மையிலேயே கால்குலேட் பண்ணணும் ஒரு தலைக்கு இப்படி எட்ட மாதிரி. சில நேரம்னா இப்போ எல்லாம் விட கூட உண்மையில் எங்களை கூப்பிடைக்க நாங்கள் அப்படி தான் நினைக்கிறது. சிம்பிளாக நினைக்கக்கூடாது ஒரு விஷயத்தை. அதெல்லாம் கஷ்டப்படுதுகள் ஒரு தலைக்கு. அதுவும் இப்போ காசு கூட உண்மையில் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு மிளகுற சாப்பாட்டுக்கு கச்சக்கமான காசு, ரிசப்ஷன் ஒன்றுக்குள்ள அதை விட டபுள் காசு. ஒரு கொஞ்சம் வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செய்யலாம் அதுகளில் அண்டு. ஆனால் சிலர் போனோம் கொட்டணும் வந்தோம் ஆண்டுட்டு இருக்குங்க. ஓ சரி. ஆகவே பணமுள்ளவன் இருக்க செய்யுதலான் இல்லையாண்டில்லை, ஆனால் குறைவு இல்லாதவன் கூட செய்யறான் போலதான் எனக்கு. இல்ல நீங்கள் மணி பிளான்ட் சொல்லும் போது வாணி நான் எவர்கிரீன் என்று சொல்லுவோம். எவர்கிரீன் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட எங்கட வீட்டுல 2 மரம் பெருசா வந்திருந்தது. அது வாடி போய் இப்ப ஒன்று செத்து போய் அது எறிஞ்சிட்டா அடுத்ததுல ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் இப்ப மிஞ்சி இருக்குது. இது என்ன செய்யலாம்னு கடையில போய் கேட்டேன் நான். வேற இது இப்ப வர்றது குறைவு. வாசிப்பாரு போடுவோம். அடுத்த தொகுப்பாளர் நேரம் கொடுப்போம். நாளைக்கு இலக்கியம் செய்வோம். கவிதைக்கு முதல்ல நாளைக்கு நேரம் போகுது. சிறப்பான வாழ்த்துக்கள். காசு மரம் தான் நிக்கிறது வீட்டிலே, புடுங்கத்தான் நேரம் இல்லை. வாரம் டிக்கெட்ட போட்டோம். பிரச்சனை இல்ல. லண்டனுக்கு வரலாம் சொல்லுங்க உடனடியா. மற்றது எவர்கிரீன் மரமும் ஒரு 8 வருஷத்துக்கு மேலாக நிக்கிறது. ஒரு பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு இந்தியா இனத்தை சேர்ந்த ஒருவர் எனக்கு தந்தார் வேலை இடத்துல. அது இப்போ நிக்கிறது. சரி, இந்த நம்பிக்கைகள் பற்றி நாளை பேசுவோமா? நன்றி, நன்றி, வணக்கம்.